நம்ம பூங்கொடி என்னதான் தைரியமான பொண்ணு மாதிரி அழகர் முன்னாடி பில்டப் கொடுத்தாலுமே அவங்க உள்ளுக்குள்ளே பயந்தாங்க. கருங்கல் பாண்டிக்கிட்ட மட்டும் மாட்டியிருந்தாங்க. சும்மா செதுக்கி இருப்பான் செதுக்கி. ஏன்னா அவன் ஒன்றும் அழகர் இல்லையே, சும்மா வாயில் மட்டும் விதந்தாவாதம் பேசிட்டு போகிறதுக்கு. ஆமாங்க, சில பொண்ணுங்க எல்லாம் அப்படித்தான். என்னமோ பெரிய தைரியம் மாதிரி பேச்சில் மட்டும் இருப்பாங்க, ஆனால் காரியத்தில் ஒன்றும் இருக்காது. அப்படிதாங்க சும்மா அழகர் கூட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் கொடுமைக்காரன் தான், நீயும் ரொம்ப நியாயமானவன் இல்லை அப்படின்னு சும்மா சீண்டி விடுறாங்க. அழகரும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அவங்களும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு போயிடுறாருங்க. போன அழகர் தாங்க சும்மா கருங்கல் பாண்டியனெல்லாம் செதுக்குன்னு செதுக்கிட்டாருங்க. கூப்பிட்டு போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு அழகர். அதுக்கு முன்னாடி, டேய் இனி ஏதாவது பொண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வெய்யே, இனி அவ்வளோதான், தலை தப்பாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கவாரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ அவனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீட்டில் இருந்து ஒரு பெரிய புரட்சியே ரெடி பண்ணிடுறாங்க பூங்கொடியோட அத்தை. ஆமாங்க, சும்மா இருக்கிறதுகளுக்கெல்லாம் குடும்பத்தில் கொசலம் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே. அப்படி தாங்க இவங்க ஃபேமிலியும். ஆமாம், பூங்கொடிக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அதாவது கல்யாணமாகி வந்த வீட்டில் போய் காப்பி வேணும்னா நீயே போட்டு குடின்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்கள், இப்போவும் இந்த காலத்தில் இந்த கொடுமையெல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நடக்குதுங்க. தப்பி தவறி ஏதாவது சொல்லிட்டோம், அவ்வளோதான், வீடு ரெண்டாயிரும். அப்படி தாங்க இங்கேயும். அவங்க அத்தை பார்த்தீங்கன்னா, என்ன எங்கள் வீட்டு பொண்ணு காப்பி குடிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையாமே, அதான் எல்லாமே தனியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்காங்களே, அதான் பூங்கொடியோட அத்தையை, அதாவது நந்தினியும் அவங்க அம்மாவும் இருக்காங்க இல்லைங்களா. பூங்கொடியை எப்படா காலி பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. நந்தினி கூட அமைதியாக போயிடுறாங்க. நந்தினியோட அம்மா விடுற மாதிரி இல்லை. எப்படியாவது பூங்கொடியை துரத்திட்டு அந்த இடத்துல நந்தினியை உட்கார வைக்கணுங்கிறதுக்கான முயற்சியை நல்லாவே பண்ணுறாங்க. ஆமாங்க, நான் அவங்க மதனி வந்தனும், மதனி இங்கே பாருங்களேன், நீங்கள் இல்லாத சமயத்தில் ஃபுல்லாக பூங்கொடி ஆளுக வந்து இனி தனி குடித்தனம் தானா, தனியாக சமையல் தானா, எல்லா சாமானத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க நீ அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம அழகருடைய அம்மாவுக்கு சும்மா காண்டாயிருதுங்க. காண்டு தூக்கி எல்லாத்தையும் எட்டி உதச்சி ஒரு புரட்சியே கிளப்பிடுறாங்க. மாயாண்டி அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்தி வந்து நம்ம பூங்கொடியோட தலையில் விழுந்து ரத்தம் பழீர்னு வந்துருச்சுங்க. ஆமாங்க, இதை ஒரு பெரிய புரட்சி தானே ஆக போகுது. மஞ்சமலைக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மஞ்சமலைக்கு தெரியாமல் இருக்குமாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே மஞ்சமலை சொல்கிறாரு, நான் ஒத்த கையில் அருவா வீசியே 10 தலையும் எடுக்கிற ஆள். ஆமாண்டா, இருக்குது அவங்களுக்கு அப்படின்ட்டு வர்றாங்க. வந்துட்டு, ஏம்மா பூங்குடி எப்படி அத்தா இருக்கிற, என்ன ஆச்சுமா உனக்கு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அத்தை, ஏய் சொல்லுடி, பயப்படாமல் சொல்லு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ இருக்க, ஆனால் நான் தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பூங்குடி விவரமான பிள்ளையாக மாறிட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இது நான் இடிச்சுக்கிட்டேன், அந்த தூணில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவசரமாக காலேஜுக்கு கிளம்பும்போது பட்டுடுச்சுப்பா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏம்மா காலேஜுக்கு படும்போது போனால் இப்படி தான் படுமா என்ன, பார்த்து பதனமாக போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசுகிறாருங்க நம்ம மஞ்சமலை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு, எங்கள் அண்ணன் அதெல்லாம் நல்லா வச்சுக்குவார் பொண்ணை, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் ஒன்றும் உங்கள் கூட வந்து என் பொண்ணை துக்கம் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இப்போது அவன் என் வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத விட எங்கள் அண்ணன் வீட்டு மருமக, அவங்க எப்படி பார்த்துக்கணும்னு அவருக்கு தெரியும். நான் வந்து ஒன்றும் அவளை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி சொல்கிறாங்க, ஏன் இந்த பூங்கொடிக்கு தான் தாங்குவாங்க, அப்படியே தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை யாருமா கவனிக்க போகிறாங்க, நம்மளுக்கெல்லாம் நம்ம வேலையை பார்த்தோம்னா தான் உண்டு, வாங்க நம்ம போவோம், இவங்க ஆஸ்பத்திரி போனாலும் சரி இல்லை வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போய் 10 வச்சு அடுத்தாலும் சரி, நம்ம வேலை என்னவோ அதை பார்ப்போம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் இவங்க ஒரு சைடு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாயாண்டி, அம்மா மீனாட்சி என்ன காரியம் பண்ணிட்ட நீ, இவன் அவசரத்தில்ப்பா, இவ்வளோ அவசரப்படாட்டி என்னவா இப்போது, அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அதுக்கே தெரியாது அவங்க வீட்டிலேருந்து வர்றது அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் இவளுக்கு இடம் கொடுக்கதா இவளுக்கு அப்படியே ஒய்யாரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறா. அன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ எவனோ ஒருத்தன் வீட்டில் போயிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. இவங்க அத்தைக்காரி சொன்னானா இவளுக்கு எங்கே போகுது புத்தி, நம்ம வீட்டுக்கு இவள் வாழ தானே வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, நம்ம குடும்பத்தை முடிக்க வந்திருக்காளா என்ன அப்படின்னு சத்தம் போடுறாங்க.
மீனாட்சி தயவு செஞ்சு சத்தம் போடாத, இப்போ ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அவசரமாக வர சொல்கிறாங்க. நம்ம பூங்கொடியை மாயாண்டி பெத்த தகப்பன் மாதிரி கூப்பிட்டு கிளம்பிட்டாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அழகர் வருவார். அழகர் இனி பூங்கொடியை நல்லா கவனிச்சுக்குவாருங்க. அந்த டைமில் கொஞ்சம் அவரோட மனசில் பூங்கொடியோட மனசில் பார்த்தீங்கன்னா அழகர் இடம் பிடிப்பார். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தொடர்ந்து கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.